நாங்களாம் மாமா தான் சொல்லுவோம். ரங்கநாத மாமா அவர்களும் எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணைந்து இதை இணங்கி இந்த வெள்ளி விழா உற்சவத்தை ஆரம்பித்துக் கொடுப்பதற்கு இணைந்துள்ளார்கள். அவர்கள் இருவரையும் சுவாமி சன்னிதானத்தில் வந்திருந்து மகா குத்து விளக்கை ஏற்றி வைத்து விழாவினை ஆரம்பித்து தரும்படி எல்லோரும் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुदरसि दरसे नमः अग्ने त्वं वारयानम्यो अस्मान् स्वस्य विरति दुर्गाणि विस्वाहा मध्ये पुष्पकवासने पण्डवे वीरासने सुष्ठितं अग्रे उदादेवी प्रबन्धनहुदे तत्त्वं बलव्यपदं राख्यान्नं भगवान् पण्डितं रामवदेश्यामणं वामे भूतदा कृष्णसंवाद पश्चात् विद्वासुतः शत्रुघ्नो भवतश्च वासुदेवो वायुवाद्गुणेषुजा पितृवष्टविभीषणश्च विपराड दारामदो दाम्बवान् मध्ये नेसरोगकवरदं रामवदेश्यामणं नमोऽस्तु रामाय लक्ष्मणाय देवीरस्ये राजाय नमोऽस्तु रुद्रेन्द्रजगानिलेभ्यः नमोऽस्तुम्रान्मरुद्गणेभ्यः हरये नमः श्रीराघवेन्द्रशरदात्मजनप्रमेयं श्रीरामदिमरुगुलान्वेरत्मदीपम् आदाम्बकमर्जितधरागदाक्षं रामविशाचरविनाशकरं नमामि हरये नमः श्रीरामचन्द्राय परब्रह्मणे नमः. பண்ணக்கூடிய 371 பிரார்த்தனைகளை சாஸ்திரக்கார 4 பிரார்த்தனை விசேஷமாக இருக்காங்க. சுகஞ்சமே சயனஞ்சமே சூஷாச்சமே சுதினஞ்சமே. பகல் பூரா நான் வேலை செஞ்சுட்டு ஆற்று வருவேன். ஆற்றுல வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10 மணி ஆச்சுன்னா படுக்க போகும்போது நல்ல தூக்கம் வரட்டும் பிரார்த்தனை. தூக்கத்துக்கு பிரார்த்தனை பண்ண விஷயம் கிடையாது. படுத்தா தூக்கம் வர போகிறது வரக்கூடிய நேரம் போட்டால் தூக்கம் வர போகிறோம். ஆனால் முக்கியமான பிரார்த்தனை என்ன தெரியுது? ஒருத்தர் சொன்ன ஒரு கவி சொன்னார், கடையிலிருந்து அரிசியும் தானியத்தை வர வச்சுடலாம், பசியை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. பசிச்சாதான் ஆங்கில வஸ்துவுக்கு பலன் உண்டு. புஸ்தகத்தை வாங்கி நல்லா அனுப்பிவிடலாம் ஆற்றுல, புத்தியை கடையில் வாங்க முடியாது. ஈஸ்வரத்தில் தான் நம்ம புத்தி கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கி விடலாம். விலை கொடுத்து வாங்கின அந்த வஸ்துவை அனுபவிக்கிறதுக்கு ஈஸ்வரன் தான் முடியும். அதுவும் சயனஞ்சமே பிரார்த்தனை, நல்ல தூக்கம் பிரார்த்தனை. வேற சொல்றது அன்னதானம் நாதோபவதி மகான் பவதி பேசிருக்கு. சௌக்கியம்னு ஒரு பிரிவு, கஷ்டப்படணும் ஒரு பிரிவு. இந்த சௌக்கியம் அதே 2ஆம் பிரிக்கிறா சாஸ்திரக்காரன். அன்னவான்னு ஒரு பகுதி, அன்னாதுன்னு ஒரு போர்ஷன். எல்லாரும் வஸ்துவம் இருந்துருக்கு, வீடு வாசல் பணம் காசு எல்லாம் இருந்துருக்கு. அவன் அன்னவான்னு பேரு. இருக்கிற வஸ்து யாருக்கா அனுபவிக்கிறோட அவன் அண்ணாதன்னு பேரு. நிறைய அரிசி இருக்குன்னாக்க சுகர் பேஷண்டாக இருந்தால் எப்படி அரிசி திங்க முடியும்? திங்க முடியாது. நிறைய ஆத்திர ஏசி போட்டுருக்கா, ஃபேன் போட்டிருக்கான்னு குழு ஒத்துக்காதவனுக்கு அடுத்தபடியா என்ன பிரயோஜனம்? அதனால
அப்பேற்பட்ட பிரார்த்தனை நம்முடைய புத்தி சக்தியினால, நம்முடைய திறமையினால, படிப்புனால, உழைப்புனால எல்லாத்தையும் சம்பாதிச்சு சொல்லலாம். சம்பாதிச்ச வஸ்து அடைகிறதுக்கு அவர் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் முடியும். அப்பேற்பட்ட பிரார்த்தனை வேணும் பேசுகிறது. சுகஞ்சமே, சயனஞ்சமே, சூஷாதமே, சுதினஞ்சமே உள்ள மாவு எடுத்துட்டு ஒன்னா சேர்த்து ராமான் வச்சார். நமசிவாயால உள்ள மாவு எடுத்தாச்சுன்னா நசிவாயன் ஆயிடும், அர்த்தம் விபரீதம் ஆயிடும். பகவான் பண்ண கட்டத்துல விபீஷண சரணாகதி போது விபீஷண சுவாமி வந்து கதை எடுத்து வந்திருக்கிறார். அப்போ பார்த்தோம்னாக்க சுவாமி வந்து கருணையா இருந்திருக்காரு. விபீஷணோ வா சுக்ரீவா இதிவா ராவண ஸ்வயம் அபயம் சர்வபூதேபியः ததாம்யேதத் விரதம் மம சொல்றா. எல்லாம் சொல்றா. விபீஷண சுவாமி வந்திருக்க, அபயம் சொல்லி வந்திருக்க, நீ என்ன பண்றதா உத்தேசம் கேட்கிறாளா? கேட்கும்போது எனக்கு என்ன சந்தேகம் வந்து விபீஷணோவா சுக்ரீவா இதிவா ராவண ஸ்வயம், ராவணனே வந்தாலும் அவன் காப்பாற்ற காத்துருக்கேங்கிற சுவாமி. ஏன்னா அபயம் சர்வபூதேபியः ததாம்யேதத் விரதம் மம. இந்த ராமாவதார மகிமையை பார்த்தீங்கன்னாக்க யார் காலில் விழுந்தாலும் அவனுக்கு சாம அனுகிரகம் பண்ணிடணும் பேசப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட வசந்த ஒரு ராமாவதாரத்துடைய கதை. நம்ம எத்தனை சொன்னாலும் ராமக்கதை இருந்து எத்தனை கேட்டாலும் அதுக்காது, எத்தனை சொன்னாலும் ஒவ்வொரு தோணாது. ஆனால் வருஷம் ராமநவமி வந்து உற்சவம் நடந்துருக்கு, கதை நடந்துருக்கு, எல்லாரும் போயிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டாக்க மற்ற விஷயங்கள்லாம் கேட்டால் அறுத்து போயிடும். பகவான் நாம இருக்க மேல 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 குஷி ஏற்பட்டு இருக்கும். வேதம் பேசிருக்கு. ஏதம் வேதா ஏதம் வேதான்னு பார்த்தோம்னா நிறைய வேதத்தில் வருது. 7 காண்டம், 3 அஷ்டகம், அருணம், பாடகம், எங்க பார்த்தாலும் ஏதேவம் வேதா வந்துட்டே இருக்கு. ஏன்னா வேதம் நல்லா இருக்கு. நிறைய ஆச்சாரம் பேசப்படுறது, அனுஷ்டானத்தில் பேசிட்டு இருக்கா, யஜ்யங்கள்லாம் பேசுறா, அதை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய முறையெல்லாம் பேசுறா. பேசிவிட்டு வேதத்தில் ஒரு இடத்துல நீயன் ருதுமதீதே தேன தேனா சேஷ்டம் பவதி அஸ்வவேதம் ஒரு யஜ்யம் கலிபுத்தம் பண்ண முடியாது. சொந்த யஜ்யம். அந்த யஜ்யங்கள்லாம் பண்ண முடியாது இருந்தாலும் கூட வேதம் சொல்லக்கூடிய அந்த பாகத்தை படிச்சா போறோம். தேன தேனா சேஷ்டம் பவதி. அதே மாதிரி நிறைய யஜ்யங்கள்லாம் பேசுறா. பேசிவிட்டு ஏவம் வேதா இதே மாதிரி அனுஷ்டானம் பண்ண முடியாது. ஆனா இதெல்லாம் எப்படி பேசியிருக்கோ, என்னெல்லாம் ஹோமம்னு சொல்லிருக்கோ, இதெல்லாம் வந்து புரிஞ்சுட்டா போகணும். கலியுகத்துல ஏவம் யஹா வேதா இந்த மாதிரி எத்தனை யாரும் தெரிஞ்சினாலும் அவளை சேதம் வந்துடலாம். ஏன்னா எத்தனை பண்ண முடியுமோ? சோமயாகம் இருக்கு, வாஜபேயம் இருக்கு, அத்தோட்டம் இருக்கு, நிறைய யஜ்யங்கள் இருக்கு, இதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா பண்ணின சேவத்தலைன்னு சொன்னாக்க அதை படிச்சா போறோம், கேட்டா போறோம், புரிஞ்சுட்டா போறோம். ஏவம் வேதா சொல்லிட்டு ஏவம் யஹா வேதா இந்த மாதிரி எவன் உணர்றானோ அவன் சேமத்தடையிறான். அதே மாதிரி நான் பேசிட்டு இருந்தோம், ராமராமாவை பார்த்தோம், விபீஷண சரணாகதி பார்த்தோம். இதெல்லாம் பார்த்து கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுட்டா போறோம். ஏவம் வேதா சகலம் பத்ரவஸ்துதே எல்லா க்ஷேமத்தாலும் பேசப்பட்டது. அதோட சொந்த இன்னைக்கு ராமாவதாரமான புண்ணிய தினம் என்ன சொன்னாலும் போறாது. பகவான் நாமா சொல்றதுக்காக வேண்டி அவள் வந்து அங்கிருந்து சரிக்கிற உடனடிகள் ஏற்று போட்டு வேலைக்கு போட்டு பார்க்கலாம் சொன்னாக்க நடத்துவாங்களுடைய பெரிய காரியம். அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணம் வந்து சமாஜத்துக்கு எல்லாத்துக்கும் மேல நல்ல ரத்தனம் பதிச்ச மாதிரி நல்ல வாக்கியம் அமைச்சிருக்கு. ஏன்னா நம்ம பூஜை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம், ஹோமம் பண்ணலாம், என்ன பண்ணலாம், அது பண்ணி வைக்கிற மாதிரி நல்ல வாக்கியம் அமைக்கிறது பெரிய பாக்கியம். வந்து நல்ல சமயக்காக வாக்கியம் சொல்லலாம். நல்ல சமயம் நல்லா வந்து அமையணும். அவங்க பொருள் இருந்தா போறாரு. அது மாதிரி அமையறது பெரிய விஷயம். அப்பேற்பட்ட வசந்த விஷயம் மகாத்மா நடந்துருக்கா. மகனாதே நடந்துருக்க பெரிய ரொம்ப பெரியவர். ரொம்ப நிறைய காரியம் நட்டு கொடுத்துக்காரவா அவளுக்காக பெரிய பாக்கியவாக்கு வந்து மக்கள் ஜனங்கள் எல்லாருக்கும் லோக மக்களுக்கு எல்லாருக்கும் நோயற்ற வாழ்வு பிரவேச செல்வது மாற்றம் நினைக்கிறேன். நம பார்வதி பதையே. இந்த வெள்ளி விழா உற்சவத்தில் திரு ராமநாத் தந்திரன் அவர்களுக்கு திரு விவி ஐயரை அழைத்து இந்த பொன்னாடை கொடுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய சிஷ்யாருக்கு ராமசுப்ரமணியன் அவர்களுக்கு திரு குமார் அவர்களை அழைத்து பொன்னாடை கொடுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். திரு ரங்கநாதர் அவர்களுக்கு
அதுக்கு காரணம் சில நல்ல கைராசிக்காரா நல்ல காரியங்களை ஆரம்பிச்சுட்டு அந்த நல்ல காரியமானது எப்படி ஒரு ஜலத்தில் ஒரு கல்லை போட்டால் அப்படியே ஒரு வட்டம் வந்துட்டு பெரிய வட்டம்